ஆமென். நெக்ஸ்ட் இன்னொன்று, சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. அல்லேலூயா. அதாவது தேவன் ஒரு நபரை அழைத்து ஊழியத்தை ஏற்படுத்தினால் அவர் தான் அதுக்கு எஜமான், அவருக்கு வேலையாள், கடைசி வரைக்கும் அவரை பார்த்துக்கிடுவார். ஆனால் அநேகர் தேவனுடைய அழைப்பு இல்லாமல் ஊழியம் செய்வாங்க. ஒரு மிராக்கிள் ஆண்டவர் செஞ்சுருப்பார் ஏதாவது ஊழியக்காரங்களை, உடனே பைபிளை தூக்கிட்டு போயிடுவாங்க. அது ஊழியம் செய்வது சாதாரண காரியம் அல்ல. ஏன்னா ஒரு ஊழியம் ஆரம்பித்தாலே மொத்த சர்ப்பங்களும் அவனுக்கு பின்னாடி தான் வரும். அடுத்து ஊழியம் ஆரம்பித்தாலே முக்கோடி ஐட்டங்கள் எல்லாம் அங்கே தான் வரும். யாரெல்லாம் சமாளிக்க முடியும்? பேய்களையும் சமாளிக்க முடியாது, கர்த்தரையும் சமாளிக்க முடியாது. அடுத்து பேய்கள் என்ன செய்யும்? சில மனிதர் மூலம் ஏறி அவர்கள் தாக்குதலுக்கு ஆளாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அவர் ஆண்டவர் என்ன சொல்வார்? ஊழியக்காரன்னா ஆக்கினி தான், தண்டனை தான். ஏன்னா ஒழுங்காக ஊழியம் உங்களுக்கு செய்யலைன்னா எங்களை ஆண்டவர் அடிப்பார். ஒழுங்காக உங்களுக்கு ஊழியம் செய்யலைன்னு செஞ்சு பிசாசை துரத்தி விட்டு அந்த பிசாசு கோபத்தை எல்லாம் எங்கள்கிட்ட காட்டும். நான் இந்திராக வீட்டில் കുറച്ച് நாள் இருந்தேன். அதாவது ஒரு பிசாசு சொல்லியது, இந்திரா வீடுனா இந்திராவுக்கு இருதயம், புரியுதா? இந்திராவுக்கு இருதயத்தில் நான் കുറച്ച് நாளும் இருந்தேன். நீ வந்து துரத்தி விட்ட, அப்போ உன் பொண்டாட்டிகிட்ட போய் உட்காந்துருக்கேன்னு சொல்லி அது அங்கே வந்து நிற்கும் சம்டைம், இல்லைன்னா என் பிள்ளைகள்கிட்ட போகும். இப்போ துரத்தி விடப்படுகிற பிசாசுகள் மறுபடியும் ஒரு ஆத்மாவை தேடி தான் அலையும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே துரத்தி விடப்படுகிற அந்த பேய்கள் எல்லாம் மறுபடியும் யார்கிட்ட வரும்? ஊழியக்காரனை தான் பகைக்கும். அப்போ ஊழியக்காரனுடைய ஆஸ்திகளை பகைக்கும், ஊழியக்காரனுக்கு வேறு விதமாக கண்ணிகளை வைக்கும், என்னெல்லாமோ உண்டு அதை அத்தனையும் செஞ்சு முடியும். ஏன்னா முக்கோடி எண்ணி முடியாத பேய்களாகும் இந்த நாட்டில் இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு ஊழியக்காரர்கள் விரோதமாக தான் பேசும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுவார், அழைப்பு இல்லாமல் நீங்கள் ஊழியக்காரர்கள் ஆகக்கூடாது. அடுத்து அழைத்தாலும் அப்படியே பிரமாணத்தின்படி ஊழியம் செய்யலைன்னா அவரும் அடிப்பேன்னு நான் எரேமியா 23:1-2 சொல்லியிருக்கிறாரு இல்லையா? மேய்ச்சலின் ஆடுகளை, என்னுடைய ஆடுகளை செம்மையாக மேய்க்கலைன்னா உனக்கு தான் கேடு, உங்களுக்கு அல்ல. ஒழுங்காக மேய்ச்சிக்கோ. பிள்ளை தோத்துனா வாத்தியார் தானே தண்டனை, நீ ஒழுங்காக கற்றுக் கொடுக்கல, அப்படி தானே கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் இங்கேயும் சொல்கிறாரு. அப்போ சத்தியத்தை விதைக்கணும். அது எதிர்ப்பு எப்படி வந்தாலும் சத்தியத்தை தான் விதைக்கணும், உண்மையைத்தான் நினைச்சணும் விதைக்கணும். பதற விதைத்தால் அது முளையாகாது, நெல்லை விதைத்தால் அது முளையாக மாறும். சிங்கக்கேவியோ அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். அல்லேலூயா. ஆகவே போதகர்கள் ஆகாமல் இருங்கன்னு தான் சொல்கிறாரு. நீங்கள் போதகரானால் அடி விழுன்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு சிஎஸ்ஐ பிரிவை எடுத்துக்கிடுவோம். அவங்க எல்லாம் இதெல்லாம் படிக்க வைப்பாங்க, வேத பாடசாலையில் படித்து ஒரு பாஸ்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா நல்ல சம்பளம், நல்ல காசு, ஒரு சமக்கை. அதுக்காக ஆவிக்குரிய சித்தத்தை செய்வதற்கல்ல, ஆவிக்குரிய ஊழியத்தை ஒருவன் செய்யணும்னா அவனை சமாதானம் முதல்ல பிடிங்கி எரிஞ்சிருவார். உண்மையில் ஊழியக்காரனுக்கு சமாதானமே இருக்காது, சந்தோஷமும் இருக்காது. ஒன்றும் இல்லைன்னா பொண்டாட்டியை வச்சு அடிச்சிடுவார், இல்லைன்னா ஊர்காரில் வச்சு அடிச்சிடுவார், இல்லைன்னா ஏதாவது காரியத்தில் அடிச்சிடுவார். இதுதான் உண்மை. ஆனால் என்ன செய்யணும்? நான் அடிபட்டது போல, நான் வெட்கப்பட்டது போல, நான் உமிழ்ந்தரை முகத்தில் வாங்கினது போல, காலால் மிதிப்பட்டது போல, சிலுவையில் அறையப்பட்டது போல அடிக்கடி ஒன்று அடிப்பேன், அறவேன். ஆனாலும் என்ன பின்பற்றி நீ ஊழியம் செய். இதான் விஷயம். இப்படி செஞ்சால் தான் உங்களுக்கு விடுதலை. ஒரு சும்மா கையை தட்டலாம். அதான் விசேஷித்த அழைப்பு. அல்லேலூயா. ஆகவே காசுக்காக ஊழியத்தை ஆரம்பிக்கக்கூடாது. திஸ் இஸ் நாட் பிஸ்னஸ். அல்லேலூயா. இது கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வருகிற ஊழியம், உங்களுடைய ஆத்துமாவை பரிசுத்தமாக்கிற ஊழியம். உலக பிரகாரமாக உங்கள் ஆத்துமாவை பரிசுத்தமாக்க முடியாது. நீங்கள் உடுத்திருக்கிற உடை அழுக்கு இருக்குது, சோப்பை போட்டு கழுவலாம். ஆனால் உள்ளத்தில் இருக்கிற அழுக்கை பொருத்தனை செலுத்தி தான் கழுவ முடியும். வேறு எந்த சோர்ஸும் பைபிளில் இல்லை. இருந்தால் சொல்லுங்கள், உற்சாம கையை தட்டலாம். அல்லேலூயா. பழைய ஏற்பாடை படித்தாலே இதை தான் வரும்.
நீ பரிசுத்தம் பண்ணு பரிசுத்தம் பண்ணு பரிசுத்தம் பண்ணு பரிசுத்தம் பண்ணுன்னு தான் சொல்லுவார். அடிக்கடி பரிசுத்தமாய் வா பரிசுத்தமாய் வா. சும்மா பரிசுத்தமாகிற வேலை தான். ஒன்றும் இல்லைனாலும் 4 காட்டுப்புறையாவது பிடிச்சிடுவான்னு சொல்லுவார். ஒன்றும் இல்லையா 4 காட்டுப்புறா பிடிச்சிட்டு வா, அதை வெளியே செலுத்து. ஆனால் இப்போ இல்லை, காட்டுப்புறா வேண்டாம், உயிருள்ள ஜந்துக்கள் வேண்டாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவர் உயிர் பலியை நமக்காக கொடுக்கப்பட்ட பொழுது, நம்முடைய எதிர்காலத்துக்காக கொடுக்கப்பட்ட பொழுது உயிர் பலி முடிந்து விட்டது, ஆனால் காணிக்கை பலி ஆரம்பித்து விட்டது. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து உண்டியலில் யார் யாரில் என்ன காணிக்கை போடுறான்னு பார்த்துக்கிட்டு இருந்தார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 4 சொல்லியிருப்பார், 3:4 சொல்லியிருப்பார், இனி யூதாவினுடைய காணிக்கைகளும் சகல கோத்திரத்தாருடைய காணிக்கைகளும் எனக்கு பிரியமாக இருக்கும். ஆடு மாடுன்னு சொல்லலை, எனக்கு பிரியமாக இருக்கும். ஆகவே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரமே காணிக்கை தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாய்மொழி ஜபிச்சா விடுதலை கிடைக்கும், வாய்மொழியாக வாழ்ந்தால் பரிசுத்தமாகும்னு சொன்னால் நீங்கள் நரகத்துக்கு ஏற்ற ஒரு வழியை தேடுகிறீர்கள் என்பதுதான் மெய்ப்பொருள். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள், அதாவது தேவனுடைய அழைப்பில்லாமல் அதிக ஆக்கினை அதிக தண்டனை ஆண்டவரால் பெறக்கூடிய ஊழியக்காரர்கள் உண்டு. அவர்கள் என்ன, நீங்கள் கொடுக்குறத வாங்கிட்டு பிழைச்சிருவாங்க இல்லையா? கொடுக்குறத வாங்கி உங்களால் முடிஞ்ச கொடுங்க, முடிஞ்ச கொடுங்க, ஊழியத்துக்காக கொடுங்க, ஊழியத்துக்கு கொடுங்க. ஊழியத்துக்கு கொடுக்க ஏன் கேட்கணும்? தொலைக்காட்சி ஊழியத்துக்கு கேட்குறேன்னா இது வரைக்கும் கேட்கலையே உங்கள்கிட்ட? சத்தியத்தை சொல்கிறேன், தசமா என்பது நீங்கள் வாழ்கிறதுக்கு, பொருத்தனை என்பது நீங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு, 2 காரியத்தை சொல்கிறேன். ஆனால் ஊழியத்தை வளர்த்துறதுக்கு, ஊழியத்தை நடத்துகிறவங்கள்ட்ட இன்றைக்கி வர நான் கையேந்தலையே. நான் ஏந்தி நிற்கிறது கத்தெடுத்தல மட்டும்தான். அதுவும் ஏந்தி நிற்கிறது இல்லை, அவராக பார்த்து செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். இல்லையே? உற்சவமாக கையை தட்டுங்க. ஏன்னா அழைத்தவர் அவர் அவருக்கு தொலைக்காட்சி வேணும்னா அவர் நடத்துவார், அவ்வளோதான். அதுக்காக தான் டென்ஷன் ஆக முடியாது. இல்லையா? ஆக உங்கள் கையை காலெல்லாம் பிடிச்சி டிவி ஊழியத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்கன்னு சொல்கிற முடியாது. அவர் அழைத்திருக்கிறார், அவர் நடத்துகிறார். 4 வருஷம்தான் நடத்த சொன்னார் தொலைக்காட்சி. 2019 அதில் ஆரம்பித்தது. 4 வருஷம்னா 23 முடிஞ்சு போச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா போனஸில் ஓடிட்டுருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அதிக ஆக்கினை ஒரு ஊழியக்காரன் அடையாமல் இருப்பதற்கு அவன் போதகர் ஆகாமல் இருக்கிறது நல்லது. இப்போ படித்து பட்டம் பெற்றால் சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணலாம், சிஎஸ்சியில் பாஸ்டர் ஆகலாம், ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும், நல்ல பொண்ணு கிடைக்கும். ஏன்னா வீடு வீடாக காணிக்க வசூல் பண்ணலாம். ஸ்கெட்ச் ஊழியம், அதுக்கு பேர் என்ன? ஸ்கெட்ச் ஊழியம். ஆகவே ஆண்டவர் அழைத்தால் மட்டுமே ஒரு ஊழியத்தை செய்யணும். என் பிள்ளைகளே என் சபைக்கு வரமாட்டாங்க. நீங்கள் ஏன் வரல? நான் கூப்பிட்டா வருவாங்க, நான் கூப்பிட மாட்டேன். கர்த்தர் கூப்பிட்டா வரட்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த ஜனங்கள் அப்படி தான், எல்லோருக்கும் சுவிசேஷம் இல்லை. ஆனால் அவங்க எப்போ கூப்பிடுவோன்னா, அவங்க எப்போ பாவம் செய்கிறாங்களோ அப்போ அந்த ஊழியம் அங்கே போகும். என் பிள்ளைகளுக்கு அப்போ தான் போகும். பாவம் செய்கிற ஊழியத்துக்கு தான் இது, பாவம் செய்கிற ஜனங்களுக்கு தான் இந்த ஊழியம், பாவம் செய்யாதவர்களுக்கு இல்லை. பாவம் செய்யாதவர்கள் மேலும் மேலும் பரிசுத்தம் அடைய வேண்டும். அல்லேலூயா. அவரிடத்த ஏதாவது ஒரு தீய பழக்க வழக்கத்தை கண்டால் இந்த ஊழியக்காரங்க கடந்து போவான். இல்லைன்னா இருக்கிற சர்ச்சுக்கு போய் இருக்கிற மாதிரி தொழுதுட்டு பரிசுத்தமாக இருந்துக்கோ. பரிசுத்த குறைச்சல் உண்டுன்னா பட்டையும் கத்தியும் என்ன வெட்டாரி வாழையும் தூக்கிட்டு நான் போயிடுவேன், யார்கிட்டையும் போயிடுவேன். என்னை அப்படியே அவன் காப்பாற்றணும். அல்லேலூயா. காப்பாற்றப்பட்டிருக்கிறவர்கள் ஒழுங்காக இருக்கிறவளை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்கள் பரிசுத்தம் அடைந்து ஒரு சிலர் பாவ மன்னிப்புக்கு பொருத்தனை செலுத்தியிருந்தால் அவங்களுக்கு இந்த வேதம் பொருந்தாது, ஆனால் மற்றவங்களுக்கு அது பொருந்தும். ஆனால் உலகத்துக்கு அதிகமாகி பொருந்தும். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. நிறையா ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மந்திரிக்கு பின் மகன் மந்திரி ஆகிறது போல். ஊழியக்காரன் செத்தா அடுத்த மகன் ஊழியம் செய்யணும். ஏன்னா இன்னொருத்தம் வரக்கூடாது, ஏன்னா காணிக்க கணக்கு மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. தாப்பன் செத்தா மகன் ஊழியக்காரன் ஆகணும், ஏன்னா பைபிளில் சொல்லியிருக்கா இல்லையே? யாரை கொண்டு சுவிசேஷம் அறிவிக்க விரும்புகிறாரோ அதை அவர் செய்வார். அவர் நீங்கள் உலக பிரகாரமாக இந்த காரியங்களெல்லாம் ஆயத்தப்படுத்தக்கூடாது. இது ஊழியர்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை. உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளை உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். திரும்ப 2 முறை வாசி.
சுத்திகரியுங்கள். இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அல்லேலூயா. ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? நீ ஏசப்பாட்ட சேருங்க, ஏசப்பாட்ட சேருங்க. அடுத்து உங்களை எப்படி சொல்றாரு? பாவிகளேன்னு சொல்றார். அவர் தான் சொல்றார் பாவிகளே. அவ பாவம் செய்யாதவர்களுக்கு இது பொருந்தாது, பாவிகளுக்கு பொருந்தும். பாவிகளே, உங்கள் கரங்களை சுத்திகரிங்க. உன் கரங்களில் தீமை இருக்கு, சுத்திகரிச்சுக்கோ. அடுத்து உன் இருதயத்தை பரிசுத்தம் பண்ணிக்கோ. இருமனம் உள்ளவர்களே, அதாவது இருமனம் என்று சொன்னால் கர்த்தருடைய மனமும் இருக்கும், அந்தி கிறிஸ்துனுடைய உள்ளமும் உங்கள்கிட்ட இருக்கும். எப்போவுமே அந்தி கிறிஸ்து உங்களோட தான் இருக்கிறான். அவன் புதிதாய் பிறந்து வருகிறான்னா அவன் கிரியைகள் பிறந்து இந்தியாவில் பலுகி பெருகி வருகிறான் அர்த்தம். அவர் மனுஷனாக வரப்போகிறதில்லை. நானே சொல்லிக்கிறேன், அவன் பிறந்து வளர்கிறான்னு சொல்லியிருக்கிறேன். அவனுடைய கிரியைகள் பிறந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த கிரியைகள் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிற ஒரு கிரியை. அது பரிசுத்தமாக இருக்கிற புள்ள பரிசுத்தத்தை இழக்கணும். அதான் அவன் வேலை. அதான் ஒழுங்காக செய்கிறான். ஒழுங்காக செய்கிறனால தான் உங்கள் சரீரங்களுக்குள்ளே உள்ளத்துக்குள்ளே ஒரு இச்சையின் ஆவி ஏறி அது இச்சை ரோகமாக மாறி எப்போ பார்த்தாலும் என்னது ஜன்னலில் திறந்து வச்சுட்டு அடுத்த வீடை பார்த்துட்டு இருக்கிறது தானே. அது ஒரு இச்சை ரோகம். அது அவன் வேலை. அதை இந்த இந்தியா தேசத்தில் அதிகமாக நடப்பிக்கிறான். இப்போது பிரிட்டனில் இருந்து ஒரு சகோதரி பேசுகிறா. உன் நாடு எப்படி இருக்குன்னு கேட்குறேன். ப்ரேயர் பண்ணுற ஆளுங்க நாடு எப்படி இருக்கு? மகா மோசம். பிரிட்டனை குறித்து அப்படி பேசாத. ஒரு கிறிஸ்தவ நாடு இல்லை. ஐயோ சாமி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அவங்க காலையில், நான் அடிக்கடி சொல்கிற கதை தான், காலையில் கல்யாணம் பண்ணிடுவாங்க, மத்தியானம் குடும்பம் நடத்துவாங்க, ஈவினிங் அபார்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் பைபிளில் ஊறி போயிருக்கிறாங்க. பைபிளில் ஊறி போயிருக்காங்க. கிறிஸ்தவ நாடு இந்தியாவில் இருக்கிற பண்பாடில் 1000ல் 1 கூட கிடையாது. ஜட்டியை வேணால் போட்டுக்கிட்டு மயக்க பிடிச்சி பிரசங்கம் பண்ணுவோம். கேட்டால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம். அங்கே இந்த கலாச்சாரம் கிடையாது. குடிக்காத ஆண் கிடையாது, பொண்ணு கிடையாது. அவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போவாங்களா? பைபிளுக்கு விரோதமான காரியம் தானே. ஆனால் கிறிஸ்தவத்தை அவர்கள் பிரசங்கப்படுத்துகிறார்கள், கிறிஸ்தவத்துக்காக யுத்தம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். பரலோகத்துக்கு போக முடியாது, வஞ்சிக்கப்படுகிறார்கள். என் அந்தி கிறிஸ்துனுடைய ஆளுகை. குடிக்கிறானா, வேசித்தனம் பண்ணுறான்னா அந்தி கிறிஸ்து ஆளுகை தான். அது மேலே நாடுகளாக இந்த நாடுகளுக்கு அதிகமாகி போகிறது. லெலுயா. பட்டன் இருக்கும், பட்டனே போட மாட்டாங்க. ஆண்கள் இல்லை, நான் லேடிஸே சொல்கிறேன். சட்டை தான் போடுவோம், ஆனால் பட்டனே போட மாட்டேங்க. ஆனால் போய் பாருங்கள், அவ என்ன ஒழுக்கம் இருக்கு இல்லையே. பரிசுத்தமான நடத்தை, பரிசுத்தமான ஒரு உடை, அது அங்கே இல்லை. ஆனால் அவங்க தான் உலகத்தில் மிகப்பெரிய கிறிஸ்தவ நாடுகள். அவ கிறிஸ்துக்குள்ளே இல்லை, அந்த கிறிஸ்துக்குள்ளே இருக்காங்க. தட்ஸ் த பாயிண்ட். அந்த கிறிஸ்து உலக இச்சையை மடியில் போடுவான். நீ எப்பவும் ஹாப்பியாக இரு. நான் சொல்கிறேன்ல, கிறிஸ்தவன்னா ஹாப்பியே இல்லை, சந்தோஷமாக இருக்க முடியாது. இப்போ நான் அவரை தொழுது கொள்ளும்போது கொஞ்சம் சமாதானம் கொஞ்சம் கிடைக்கும், சந்தோஷம் கொஞ்சம் கிடைக்கும். அப்போ கொஞ்சம் உயிர் வாழ்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமில் கொஞ்சம் காசை போட்டு அப்படி சாப்பாடு போட்டு வாடாமல் வதங்காமல் காத்து நடத்துவார். அவ்வளோதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இதுக்கு மேலே எதிர்பார்க்கணும், நீங்கள் நல்லா வேலை செஞ்சு நல்லா சம்பாதிச்சா தான் முடியும். சம்பாதிச்சா செலவு வராது. ஏன்னா ஆஸ்பத்திரி பக்கம் போக வேண்டாம். இல்லைன்னா அவையெல்லாம் சம்பாதிச்சு ஆஸ்பத்திரி பக்கம் போகணும். நம்ம எல்லாம் சம்பாதிச்சா இனி நிற்கும். இனி சம்பாதிக்கிற காசு இனி நிற்கும். 1 2 மாறும், 2 4 மாறும், 2 என்ன கூட்டு போகும். 2 × 2 எத்தனை? 4. கணக்கு சரிதானா? இப்போ 4 + 4 எத்தனை? 4 × 4 என்ன? அதையும் அப்படி 16 போச்சு. 2 + 2 4ன்னு சொல்கிறேன். 2 × 2 4ன்னு ஒத்துக்கிடு. அப்போது 4 + 4ன்னா 8. அப்போ 4 × 4ன்னா அதுவும் 8 தானே வரும். ஏன் 16 வருது? என்ன சந்தேகத்துக்கு பதில் சொல்லு.
2 இன்ட்டு 2 பெருக்க தானே செஞ்சோம். 2 இன்ட்டு 2 பெருக்குனா 4 வருது. 2 + 2னா 4 வருது. அப்போ 4 + 4ன்னா 8 வருது. 4 இன்ட்டு 4ன்னா அது மட்டும் ஏன் 16 போகுது? ஒய், அப்போ 2 இன்ட்டு 2 மல்டிப்ளை ஆன ஒரு 4 வருது. என்ன ஆடாகுது? அப்போ இது ஆடாகல. இதான் பெருக்கான். ஒரு சம கையை தட்டுங்க. கிறிஸ்தவம் இப்படி தான் பெருக்குவான். உலகப்புறார கணக்கு பார்த்தா நம்ம 0, 4க்கு மேலே இல்லை. அவர் பெருக்க ஆரம்பித்தா பெருகிட்டே